இதழ் வெளிவருது. இந்த இதழ் வந்து பயன்பாட்டு மன அலசல் ஆய்வுகள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பண்பாடு தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்த ஒரு விஷயம். பண்பாடு தான் நீங்க ஆளுமை செலுத்துகிற ஒரு அம்சம். ஆனா இது பாத்தீங்கன்னா பயன்பாட்டு மன அலசல்னு வச்சிருக்காங்க. நேச்சுரலி இது என்ன செய்யுதுன்னா, பண்பாடு என்பது மனித மனதில் எவ்வளவு பெரிய ஆளுமை செலுத்துது. மனுஷன் நினைச்சிட்டு இருக்கான் நாம இயல்பா இருக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த இயல்புங்கிற வார்த்தைக்குள்ள ஏராளமான அம்சங்கள் பார்த்தீங்கன்னா பண்பாட்டு ரீதியாக, மத ரீதியாக, கலாச்சாரம் என்கிற வழிமுறைகள் வழியாகத்தான் நமக்குள்ள பதியப்படுது. அப்ப இயல்பு என்பதே இயல்பு கிடையாது. இயல்பு என்பது புதியதொரு ஆய்வுக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இயல்பா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம். நான் இயல்பா பேசுறேன் அப்படின்னு சொல்றோம். இந்த இயல்பு அப்படிங்கிற வாசகத்தை வந்து மனுஷன் திரும்ப திரும்ப ஆய்வு செய்யணும். ஏன்னா அவனுக்கு அந்த இயல்பு என்பது அவனது மதம் வழியாக வந்திருக்கலாம், அவனது வாழ்வின் மீதான நிர்பந்தங்கள் வழியாக வந்திருக்கலாம், அவனுடைய விருப்ப தேடலாக அது இருந்துதா, அந்த தேடல் என்பது அவன் பன்முறை கேள்வி கேட்டு பதில் சொல்லி அதை வந்து சரிபார்த்து ஆய்வு செய்யப்பட்டதா, அப்படியே நான் இயல்பென்று இருக்கிறதா இல்லையா, இப்படி தேடிட்டே போனீங்கன்னா இயல்பை ஆய்வு செய்ய தொடங்கினீங்கனாலே நீங்க அதுக்குள்ள வந்து இயல்பற்ற அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிற பல்வேறு புதிய தன்மைகளை நாம அடையணும். அதான் தேசியம் பற்றிய மார்க்சிய கோட்பாடு இந்த தேசியம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஆளுக்கு ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இதுல தேசம் குறித்து என்ன வரையறையோ அதையத்தான் தேசியம்ங்கிற வரையறை கொண்டு வர்றாங்க. தேசம்னா அது நிலப்பரப்பு சார்ந்த விஷயம். தேசியம்னா நிலப்பரப்பினூடான மக்கள், அந்த மக்களுடைய இறையாண்மை.